அருளாகி பொருளான மகாமாரியே தேவியம்மா, என்னாலும் என்னாவில் நின்றாடும் உண்ணாமும் பஞ்சாட்சரம் போதுமே, சிவனின் பஞ்சாட்சரம் போதுமே. தாயே உன் என் கானம் இன்றும் கேட்குமே என்று. அதாவது இவங்க ஜானகி அம்மா, அவங்க எஸ்பிபியா, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. தயவு செய்து இவங்க பாடும்போது எந்திரிச்சு போயிடாதீங்க. ஏன்னா பழைய பாடல் தான் ஜெயிக்கும், பழைய படம் ஜெயிக்கும். எங்கள் நடுவர் ஐயா சிரிக்கும் போது தெரிஞ்சுக்க, எங்கள் நடுவர் எங்கள் பக்கம்தான். அதாவது ஏன்னா அவர் பழையவர்னு சொல்லவில்லை, அவர் பழைய பாடலை நேசிக்கிறனால தான் இன்றைக்கி இளமையாக இருக்கார். அதனால் எங்கள் நடுவர் ஐயா அவர்களையும் வணங்கி, எனது அணியைச் சேர்ந்த எங்களுடைய அதாவது தாயுள்ளம் கொண்ட அனாதை குழந்தைகளையும் மனவளர்ச்சி குன்றிய பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கும் எங்கள் பக்கம் பழைய பாடல் சரளா அவர்களையும் வணங்கி, சகோதரி சகாரம் வழங்கி, இந்த பக்கம் என்ன பண்ணி பண்ணுறது, 4 பட்டிமன்றத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமே, இந்த பக்கம் புது பாடல் பாட வந்திருக்கிற புண்ணியவான்கள் இருவரையும் வணங்கி பட்டிமன்ற தலைப்புக்குள்ளே போகிறேன். பட்டிமன்றத்தோட தலைப்பு ரசிகர்கள், அதாவது மக்கள் கூட சொல்லலைங்க, அருமையான நடுவருக்கு இன்னொரு தடவை பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ரசிகர்களின் மனதை கவர்வது பழைய பாடலா புதிய பாடலா? இல்லை, மக்கள் தானே ரசிகர்கள். அது ரசிகர் மக்கள்ங்கிறது இருக்காங்க, தூங்கிக்கிட்டே பாட்டே கேட்காம அந்த இயர்ஃபோன் மட்டும் இருக்கும். காலையில் நான் பிடுங்கி விட்டுருக்கேன் என் மனைவிட்ட. ஏன்னா அது புது பாட்டை கேட்டுக்கிட்டே காதில் வச்சுக்கிட்டு தூங்கிடும். அது என்னத்தை கேட்குதுன்னு எனக்கே தெரியாது. நான் காதில் பிடுங்கிலாம் விட்டுருக்கேன். ஆனால் பழைய பாட்டை கேட்டு அன்னைக்கு போய் கதவை தட்டிக்கிட்டே இருக்கேன், திறக்கவில்லை, நம்மளது கேட்டுக்கிட்டே இருந்து. ஒன்றும் இல்லைங்க, நான் சிவன் கோயில் அன்னைக்கு பட்டிமன்றமாக கூட இந்த நடத்திக்கிட்டு இருந்த அதிமன் நாட்டிய என்னுடைய தம்பி, என்னுடைய மருமகன் சுபலட்சுமி கமல்ராஜ் என்ற ராஜன் இருக்காரு, அவரும் மகள் சுபலட்சுமி, அப்படியே என் பழைய பாட்டை ரசிச்சுட்டு அது மயங்கி கீழே விழுந்துருச்சு. இவர்கள் ரசிக்கக்கூடியது, ரசிகர்களுக்காக ரசிக்கக்கூடியது. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இவள், பூவாடை பூண்டோரு கேட்டு பருவமா. உங்க மகளை பார்த்து சொல்லும் போது ரசிக்கிற மாதிரி இருக்கு. மகளை பார்த்து மருமையை பாரு, மருமையை பார்த்து மருமை. ஐயா, பழைய பாடல்களை இன்னைக்கு நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம்யா. இங்கே நீ காலம் எல்லாம் இருந்து விட்டாலும் முதுமையிலே இளமையிலே முதுமையை நீ அடைந்து விட்டாலும், முக்கணியே சக்கரையே மோக வண்ணமே நீ எப்பொழுதும் எப்பொழுதும் என் மருமகன் சொந்தமே. பாவாடை தாவல். பார்த்துங்க, பழைய பாடல் இருக்கிற தேனான பாடல் எவ்வளோ இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, பட்டினத்தார் பழைய பாடல். அது என்ன பட்டினத்தார் தான் பட்டினத்தார் பழைய பாடல்களை 4 வரியில் நமக்கு எல்லாம் நல்லது சொல்லிட்டு போயிட்டார். ஒன்றென்றிரு தெய்வம் ஒன்றென்றிரு, செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வம் எல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மனமே உனக்கு உபதேசம் இதே, ஒன்றென்றிரு செல்வம் ஒன்றென்றிரு, செல்வமெல்லாம் அன்றென்றிரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்றிரு, பசித்தோர் முகம் பார், பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்றென்றிரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்றிரு, மணி உமக்கு உபதேசம் இதே.
4 வரிகளோட நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் நாம் இருக்கும் நிலையையும் அழகாக பட்டினத்தை சொன்னார். அது இன்னைக்கு காது எத்தனை ஆண்டுகள், நான்லாம் பிறந்திருக்கவே மாட்டேன், நான் பிறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இனிமையில தான் எல்லாரும் பிறக்கிறதுல இருந்து இருக்கிற. மியூசிக் அடித்தேன், பாட்டு படிச்சு, ஆனால் இப்போ அனிருத்துன்னு ஒரு பையன் வந்திருக்கேன், டம்மு 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 ரஜினிக்கும் பாடிட்டேன். அது என்ன பாட்டு? ரஜினிக்கு பாடு வர பாட்டு தெரியாதுங்க. மியூசிக் மட்டும் நல்லா கேட்பேன், நல்லா டொம்மு டொம்முன்னு அந்த பையன் நல்லா அடிப்பேன். நம்ம தலைவர், புரட்சி தலைவர் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம், அது கணவனுக்கு எட்டாது, அது மனைவிக்குத்தான் எட்டு அப்படின்னா. காது கொடுத்து கேட்டேன் ஆகா குவா குவா சத்தம், அது கணவனுக்கு கிட்டாது, அது மனைவிக்குத்தான் முத்தம். எதுவுமே இருக்காது. ஆனால் இன்னைக்கு நேத்து ராத்திரி இன்னைக்கு ராத்திரி, முந்தானத்து ராத்திரி, அதுக்கப்புறம் ராத்திரி, உள்ளே பூரா கெட்டு குட்டிச்சாரா போச்சு. போச்சா இல்லையா? கோயிலில் இருந்து பாடுறேன்னு சொல்லக்கூடாது. அந்த பழைய பாடல்களை உள்ள இனிமைகளை ரசித்து கேட்க வேண்டும். மனிதன் வாழ்வதற்காக தான் பிறந்திருக்கான், சாகிறதுக்கு பிறக்கல. ஒரு பாட்டு, புது பாட்டு போட்டானா நாளைக்கு அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு அர்த்தம். போடுற மியூசிக்கு டொம்மு டொம்மு டொம்முன்னு அடித்து அந்த கிழவனை சாகடிச்சு போடுறேன் பக்கத்து வீட்டில் கல்யாணத்துக்கு. ஆனால் அதே கிழவனுக்கு ஒரு புதிய பாட்டை போடுவோம். அவங்க மனைவி மாசமாக இருக்கும்போது பாட்டுங்க, தலைவர் சொன்னார் நீங்களே பாடுங்க அப்படின்னு சொல்லி. உண்மையிலே நீங்கள் நல்லா யோசிக்கும் போது இன்னைக்கு தாளம் முன்னாடி போகுது, பாட்டு பின்னாடி போகுது. அன்னைக்கு பாடல் முன்னாடி இருந்தது, தாளம் பின்னாடி இருந்தது. அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ, மாசமாக இருக்கும் அந்த அம்மா. ஒரு வளைய கூட வாங்கி போட முடியாது, காசு இருக்காது, ஆனால் மாசமாக இருக்கும். அவன் காதல் பொண்ணி கூட கல்யாணம் பண்ணியிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒன்று நான் மருமையை மகட்ட போடுறான்னு கூட வச்சுக்கிடுவோம். அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ, அழகானனும் இல்லை ஏன் கிண்ணமோ, இந்த மோன்னு சொல்லும் போது அழகா இருக்கும். ஆனால் இவன் பாடுறது ஒரு பாட்டு, நான் முந்தானத்தை தான் கேட்டேன், வீட்டில் இல்ல கடவோட யாரும் இல்ல. புரியுதாவது? புரியுதா? அம்மாடி உண்மேனி பால் வண்ணமோ, அழகான நம் பிள்ளை ஏன் கிண்ணமோ, மாதங்கள் பதமாக உருவானதோ, மகராசி முகமின்று மெருகேறுதோ. இதை சொல்ல போதே அந்த பிள்ளைகிட்ட ஒரு காசு கூட 2 புருஷன் முன்னாடி இருக்காது. ஆனால் அந்த பாட்டு பாடும்போது விடுங்க, காசு படமே தேவையில்லை, இன்னும் 2 அடி பாருங்க, டிஎம்எஸோட நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு சொல்லும். மகனோ மகளோ பிறக்கும் நம் வீடு நலமாக, மடியில் தவழும் குழந்தை என் தந்தை முகமாக, இது ஒரு சீராட்டம்மா, ஓ என்னையும் தாளாட்டம்மா, என் பாட்டில் ஒரு ராகம் உண்டானது, என் வீட்டில் எண்ணிக்கை 3ஆனது, தன் கைகள் கொட்டட்டும் என் செல்வமே தாயாக. பாருங்க அந்த வரிய பாருங்க, மனைவிய எவ்வளவு திட்டுனாலும் தாயாக ஆகட்டும் என் தெய்வமே, பாடாத பொன்னூஞ்சல்லாடு, பாடாத தென்மாங்கு பாடு. அந்த பாட்டுல எல்லாத்தையும் சொல்லிவிடுவார். அப்ப ஒரு குழந்தை பெறும் முன்னால் அவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுதே அந்த பாடலை பாடியது அன்னைக்கு சுகப்பிரசவம் நிறைய பேருக்கு. மாதங்கள் பதமாக உருவானதோ, ஓஹோ, மகராணி முகம் இங்கு மெருகேறுதோ, உண்மையத்தான சொல்றாங்க. ஆடாத பொன்னும் செல்லாடு, பாடாத தெம்மாங்கு பாடு. பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாது என் நடுவரே. இல்ல, ஆடாத பொன்னுஞ்சல் பாடு, பாடாத பொன் தெம்மாங்கு பாடு. அதாவது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ரசனைக்கேற்றவாறு தான் அன்று பாடல்களை எழுதினார். வாலியிலிருந்து கண்ணதாசிலிருந்து பாடும்போதெல்லாம் ஐயா நடுவரை அழகாக சொன்னார். அந்த எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி அதை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் பாடுவாங்க. அதே மாதிரி ராத்திரியில் நீங்கள் என்றைக்குமே ஒரு 10 பாட்டை நம்ம சாயந்தரம் போகும்போது பயங்கர கலப்பாக போவோம்.
ஆனால் அந்த பொம்பளை பிள்ளைக்கு தெரியாது நம்ம களைப்பாக போகிறோங்கிறத. என்ன வேணாலும் திட்டு அவளை கேட்டுட்டு படுங்களேன். அந்த மாதிரி ஒரு மகிழ்வு எங்கேயுமே இருக்காது. புதுப்பாட்டை கேட்டிங்கன்னா கடைசியில் கடையில் அடி வாங்குவீங்க நீங்கள் மனைவிட்ட. அது நடக்கும், இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது செல்லில் கூட நல்ல பாடல்களை யாருமே கேட்கறது இல்லை. ஒன்றும் இல்லை, 6 மணி 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரு, தேடும் மனிதர் வாழும் இடத்தில் தெய்வத்தின் கட்டளை யாரு, தெய்வத்தின் கட்டளை யாரு, 6 மணி 6 அந்த ஆண்டவன் கட்டளை யாரு. மணி அடிச்சு. ஏன்னா அந்த சிவாஜி அப்படியே அந்த சாமியார் மாதிரியே வந்து அழகா பாடிட்டு போயிடுவார். அப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லைக்கு போவாங்க. அப்போ எம்ஜிஆர் போடுறார், தரை மேல் பிறக்க வச்சான் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தான், தரை மேல் இருக்க வச்சான் எங்களை கண்ணீர் குளிக்க வைத்தான், தரை மேல் இருக்க வைத்தான், கடல் நீர் நடுவே பயணம் போன குடிநீர் தருபவர் யாரோ, அடைகள் மேலே அலையாய் அலைந்து உறவை தருபவர் யாரோ. ஏன்னா இருப்பாங்க 2 பேருக்குள்ள இடையில எப்போ வருவானோ நம்ம கணவன் சொல்லும்போது இந்த பாட்டை உண்மையிலேயே மீனவர்கள் கேட்டு கேட்டு ரசிப்பதற்காகவே அழகான பாடல்களை கொடுத்தார்கள் அன்றைய சூழ்நிலையில். ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் அந்த பழைய பாடல்கள் காதில் ஒலிக்க ஒலிக்க நமக்கு ஒன்றுன்னா பெரிய பெரிய அதை விட்டுருவோம், காதல் பண்ணுவோம். இப்போ தான் காதல் பண்ணுதுங்க செல்லில், என்னென்னமோ பண்ணுதுங்க, போர்வைக்குள்ளேயே செல்லு போயிடுது. அப்போ புதுப்பாட்டு எவ்வளோ வேலையும் செய்து பாருங்க. அதை ஒரு படத்தில் காட்டி விட்டாங்க, செல்லை போர்வை போத்திக்கிறவங்க உள்ளேயே பாடிக்கிட்டு இருப்பேன். அது என்னமோ பாட்டு, நல்ல பாட்டு. அந்த பையன் ஜெயரவி அலைவாயுதலே அதே மாதிரி. ஆமாம், அதே மாதிரி தான். அதெல்லாம் பாட்டு கிடையாதுங்க, ரசிக்கிறதுக்குங்கிறதுக்கு ரசிப்பது மகிழ்வது என்பது வந்து தேட்டரில் பார்க்கலாம், பார்த்துட்டு வெளியில் வரலாம், அதோட மறந்துடும். அன்னைக்கு காதலனும் காதலையும் காதல்களும் பாடுற பாட்டு. சிவாஜி வீட்டுக்கு அந்த பொம்பளை பிள்ளை சரசாதேவி வந்திருக்கும், அவரை பாதுகாக்கும், கால் அடிபட்டுரும், பாதுகாக்கும். கல்லெல்லாம் கலையெல்லாம் கண்கள் சிந்தும் கலையாகுமா, சொல்லெல்லாம் தூய தமிழ் சொல்லாகுமா, சுவையாகுமா, கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, கம்பன் கண்ட சீதை உந்தன் தாயல்லவா, காளிதாசன் சகுந்தலை உன் சேயல்லவா, அம்பிகாபதி அழைத்த அமராமதி மங்கை அமராமதி, இல்லை என்று சொல்வதற்கு நீ எகிரி என்றும் நீ எகிரி. ஆஹா எப்படி இருக்கு? கைதட்டுங்க. உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டு கேட்டுலாம் வேணாம், வெள்ளித்தட்டுலாம் வேணாம், எங்களுக்கெல்லாம் பரிசே வேணாம், உங்கள் கைதட்டு தான் வேணும். பாட்டு பாடுறாங்க, உன்னை போல மச்சினி ஆகுமா, என்னை போல மாமன் ஆகுமா, குழந்தைய கடன் கொடுப்பாளான்னு கேட்பாட்டு. அந்த குழந்தைய மாமே தாய்மாமே உறவுலாம் எப்படி எப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒரு மாடு இருக்கிறது இல்லை சம்பி மருமேனே, மாடுங்க சீர்காழி பாடிருப்பாரு, சீர்காழி தான் பாடிருப்பாருன்னு நினைக்கிறேன். மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, ஆட்டம் போட்டம் மயிலக்கால தோட்டமே பார்க்கலடா, மாட்டுக்காரவேலாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்காரவேலாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, கட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, கட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க, ஆட்டம் போட்டம் மயில காலம் தோட்டமேயும் பார்க்குதடா, மாட்டுக்காரவேலா மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, மாட்டுக்காரவேலாவோ மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா, போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டும் அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது,
போகாத பாதையிலே போகக்கூடாது, சும்மா புத்தி கட்டும் அங்கும் இங்கும் சுத்தக்கூடாது. மானாகவே மாடாகவே மனுஷன் மாறக்கூடாது, கண்டவங்க பொருள் மேல அது வைக்க கூடாது. மட்டுக்கரவேல மட்டை கொஞ்சம் பார்த்து கடை அடிப்பான். ஆனா இப்ப மியூசிக்கு டங்கர் அடிச்ச உடனே இவன் மச்சி நிச்சு கொஞ்ச நேரம் இங்க மண் மணக்குது, பைத்தியமா சுடிச்சுக்கிட்டு சுடிச்சு மொத்தோடு போயிருவேன். அதை மட்டும் இல்ல, ஒரு ஒற்றுமையா இருக்கிறது போட்டிருக்காங்க. ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்ன ஒத்துக்க. நடுவரையா, நாங்க தான் ஜெயிக்க போறோம், நாங்க தான் கட்டாயம் சத்தியமா. என்னை பேச அழைத்ததுக்கே நன்றி. ஒன்னா இருக்க, ஏன்னா முத இவங்களை கொண்டு போய் இந்திரா காந்தி அம்மாவை புதுப்பாட்டு பாட சொன்ன வச்சுக்குங்க, இருக்கிற 10 பேரும் போயிருவீங்க. அதனாலதான் என்னை எங்க ஐயா நடுவரையா விட்டுருக்காரு. அவருக்கு பாதம் தொட்டு வணக்கம். ஆமா, உங்களோட நான் இளமையா இல்லையா? நீங்க சிகப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நான் வெள்ளை சட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தா நாளும் நடக்கலாம், அந்த நாளும் நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்ன கேட்டு எதுவும் நடக்குமா? இந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கண்ணு, இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கண்ணு. காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்து நீ யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். அருமையான பாட்டுல கைதட்டுங்க. நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வாழ்வில் மழையும் நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வாழ்வில் அனுபவம் எந்த நிலையும். கொஞ்ச நேரம் காற்றடி ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னா இருக்க கத்துக்கண்ணு, உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். பெரிய விஷயம். அதாவது விட்டதடா கை விட்டதடா புத்தி கெட்டதடா நெஞ்சை தொட்டது. எனக்கெல்லாம் அந்த பாட்டை கேட்டு மாறிச்சு. பாடலை நம் புத்தியை கெடுக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நான் பொய் சொல்லலை. கோயில் இது பாடல்கள் இன்று நமக்கு புத்தியை கொடுக்கிறது, நல்ல சொல்களை நமக்கு ஏற்றி விடுகிறது, நம் பிள்ளைகளுக்கு அது வாழ்வாக இருக்கிறது, வளமாக இருக்கிறது என்று கூறி எனக்கு இவ்வளவு நேரம் பாடவும் பேசவும் வாய்ப்பளித்த எனது நடுவர் ஐயா அவர்களையும் இங்கே முன்னாடி எல்லாரும் கைதட்டினீங்களா, அதுக்கு நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.